ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்த ஹர்ஷி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இடையார்பாளையத்தில் வந்து விஆர்ஜி திருமண மஹால் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக பொருள் கண்காட்சி வந்து நடந்துகிட்டு இருந்ததுங்க. மேக்ஸிமம் இது வீட்டுக்கு ஆன பொருளும் கூட குழந்தைகளுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கிறக்கோசரம் நம்மளுக்கு நடத்திட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா அவ்வளோ க்ரௌடுங்க. சும்மா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜேன்னு கூட்டங்க. பார்த்தப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருந்திருந்தாங்க. நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இருக்கிறவங்க, மேனேஜர் எல்லாமே, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே சார், இதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, நல்லா கூட்டம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் எங்கள் வீடு சொந்தக்காரங்களும் கொஞ்சம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வேஷம் போட்டு ஒருத்தர் ரெடி ஆகிட்டார். குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து உண்மையாலுமே ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. யார்கிட்டையும் மனசு நோகாமல் சிரிச்சுக்கிட்டே குழந்தைகளுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கிளம்பிட்டோம். கூட்டம் பாருங்கள் வந்துகிட்டே இருந்ததுங்க. அப்படியே ஃபுல் கூட்டம், சரியான கூட்டமாக இருந்தது. ஏன்னா சண்டே அப்படிங்கிறங்காட்டி சரியான எல்லாமே வந்துட்டாங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு எல்லாமே வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்பிங் சென்டரும் பார்த்திங்கன்னா டோட்டலாக இங்கே இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஒரு ஃபீலிங் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு செல்ஃபோன்லேருந்து டிடிசிபி அப்ரூவல் பாயிண்ட்ஸ் பிளாட்ஸ்ன்ட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி ஒர்க்கில் வந்து வாசனைக்காலேருந்து வந்திருந்தாங்க. குழந்தைகளை கண் செக் பண்ணுறக்கோசரமும் வந்திருந்தாங்க. எல்லா பெரியவங்களுமே வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்பெசிலிட்டியும் வந்து அந்த ஒரு நாள் வந்து வச்சுருந்தாங்க. என்ன நேற்று மட்டும் ஆதார் திருத்தம் முகாம் மட்டும் இல்லைங்க. அது ஒன்று மட்டும்தான். நேற்று சண்டே அப்படிங்கிறங்காட்டி இல்லை. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா டீத்தூள் சேல் பண்ணுறது அந்த ப்ராடக்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிமிக்ஸ் சோப்புக்குன்னு தனியாக ஒரு ப்ராடக்ட்டு, ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. குழந்தைகளுக்கான பொருளுக்கு வந்து ஒரு தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு பொருள் வச்சுருந்தாங்க. பாட்டாக ஒரு மண்டபத்தில் வந்து எவ்வளோ கிராண்டாக நீட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே தான் இருந்தது. குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்க்குறக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டே இருந்தேன். எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துங்க. வீட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சோஃபா செட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக வண்ண மீன் தொட்டி இருக்கட்டும். அதாவது போகிற குழந்தைகளுக்கு ஒரு கூப்பன் கோடும் ஒரு டிக்கெட்டும் கொடுத்தா அவங்க வந்து ஒரு மீன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் உள்ளே வரப்போ பெரியவங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா டிக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது கொடுக்குறப்போ வந்து ஒரு இதுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக அதை வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து சொந்தக்காரர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏகப்பட்டதாக தெரிஞ்சவங்க முகமெல்லாம் அந்த இடத்துல வந்து நம்ம சந்திக்க வேண்டிய இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. அந்த டைமில் பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் பேசிவிட்டு தம்பி வந்து பொருள் அந்த நருட்டோன்னு ஒன்று இருக்குங்களா, அதில் அந்த கலர் ஜெராக்ஸ் ஒன்று அடிக்கிறது நம்ம வரைவாங்களா, அது ஒன்று அந்த கார்டு ஒன்று இருந்தது. அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தான்ட்டு அதை ஒன்று வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பொருள் வந்து எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பொட்டாகட்டும், தோடாகட்டும், அனைத்துமே உள்ளே போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம திருவிழா வந்து ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் நம்ம கோவில் திருவிழா இப்போ கூட நடந்துகிட்டு இருக்குது. கோவில் திருவிழாவோ திருவிழாவிலேயே போகிறப்போ நம்மளுக்கு வந்து சத்தாவரம் அல்லது தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடை போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதே சேம் தான். இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே நம்ம வந்து பப்ளிக்கில் ஃபுல்லாக ஓப்பன் டாக்கில் நம்ம எல்லாமே வந்து பேசி ஜாலியாக பேசி வாங்கிட்டு வருவோம். இது வந்து கொஞ்சம் மண்டபமாக அப்படிங்கிறங்காட்டி கூட்டம் நெரிசலில் போய் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தது. பட் நல்லா தான் இருந்தது. கரெக்டான கூட்டம் தான். இன்னும் அந்தளவுக்குலாம் இன்னும் முட்டுற அளவுக்கெல்லாம் கூட்டமெல்லாம் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். நல்லா பசங்களுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்ததுங்க உண்மையாலுமே. ஓகே, எப்போ அந்த டைமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் போயிடலாம், உனக்கான இடம் வந்துகிட்டே இருக்குது, போயிடலாம், லைனாக தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பொறுமை காத்து அதுக்கப்புறமா போயிருந்தோம். இப்போ கூகுள் சாண்டால் அப்படின்ற ஒரு சோப்பு இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு, அதுக்குமே ஹிமாலயா அந்த ஹெர்பல் டோட்டல் பவுடர் எல்லாமே நம்ம லிக்விட் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஷாம்புலேருந்து சோப்புலேருந்து எல்லாமே பண்ணுறது. பாருங்கள், அல்வா கடை தனியாக, இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் அல்வா கடை, அந்த இதுவும் வந்துருந்தது போட்டு வச்சுருந்தாங்க ஸ்டாலில். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுத்துட்டு இல்லை பாக்ஸாக வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம 90ஸ்லேயும் நம்ம வாங்கி சாப்பிட்ட அந்த எள்ளு உருண்டை, அந்த சின்ன சின்ன பொட்டுக்கடலை உருண்டை மாவு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே தனியாக டப்பா வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னு சொல்லி தனியாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்களா லேடிஸோட செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரவே இல்லைங்க. ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் லேட்டு. ஓகே அந்த டைம் இருக்கிறப்ப பசங்களை கூட்டிகிட்டு நம்ம இந்த மீன் கண்காட்சி இருக்கு இல்லைங்களா, வண்ண மீன்கள் பார்க்குற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஹர்ஷினியை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருந்ததில் பாப்பாவுக்கு மீன் கொடுத்துட்டாங்க. அதில் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு மேஜிக் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், நீங்கள் இந்த சீட் இருக்குது, இதில் நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க. அந்த சீட்டை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மட்டும் காட்டிக்கிங்க, நான் வந்து அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சீட்டை வந்து ஓகேங்க நான் நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் எடுத்து பார்த்தாரு. அதில் வந்து கேனு இருந்ததுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணால் காட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காமிச்சிட்டாரு. எல்லாத்துக்குமே பார்த்துங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சொல்லிட்டாரு. வச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி பாப்பா இருந்தது இல்லைங்களா, அந்த குட்டி பாப்பாட்ட நீ வந்து பாருங்கள் மேஜிக் மாதிரி ஒன்று இதை பண்ணிவிட்டு பாப்பா உங்கள் கையை கொடுன்னு அதில் வந்து என்ன எழுது நீ பார்க்க வேண்டாம், அதில் நான் எழுதிடுறேன், நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதை நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கிறாரு. ஆனால் உண்மையாலுமே இது வந்து ஆச்சரியமாக தான் இருந்ததுங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறக்கு. ஃப்ரீ மேஜிக் ஷோ தான் பார்த்துக்குங்க. நீங்கள் நான் குளிக்கிறாரு, அதையுமே குளிக்கினதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எடுத்தது இந்த நம்பரான்னு கேட்குறாரு. இது இல்லைன்னா கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அது வந்து கே தான். ஓகேங்களா இந்த நம்பர் தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ பாப்பாவோட கையை வந்து எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ அதுலேயும் வந்து கே தான் எழுதியிருந்தார். பார்த்தீங்களா சூப்பராக இல்லை? இந்த மாதிரி தான் நேற்று நடந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அடுத்தது இந்த பார்த்திங்களா இது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயங்க. இந்த டைல்ஸு இந்த வீட்டில் எல்லாம் பாத்திரம் கழுவுற இடம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சை போட்டு தேய்ச்சோம்னா டக்குன்னு போயிடுதுங்க. பாருங்க அது அப்படியே புளியிறாரு, கீழே எங்கேயும் முழுவில் புளியிறாரு, தனியாக தான் நம்ம புளியிறோம். அதே மாதிரி ஆயில் ஏதோ ஆயிலுக்கு இது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதே மாதிரி நீட்டாக வச்சு தொடச்சிட்டு இந்த இடத்துல பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆயிரும், ஒயிட் ஆயிரும் அப்படின்னாரு. பாருங்க எப்படி நீட்டாக பளபளன்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருந்ததுங்க இது பார்க்குறக்கு. 100 ரூபா தான் இதுவும். ரேட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து ட்ரெஸ் கலெக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. எல்லாமே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பொம்மையெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கு வந்து நல்லா தான் இருந்ததுங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளோட ஐட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டி கிட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அந்த தோசைக்கல், இலந்த வடை, இலந்த ஜூஸு, இந்த சின்ன சின்ன கடுக்கா மிட்டாயி, ரெட் கலர் மிட்டாயி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறக்கு ஆசையாக இருந்ததுன்னா லைட்டாக ஒன்று வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எண்டாக வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துருந்தாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்பளமாக அது பெரிய அப்பளமாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்து செமையாக சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் உலகத்துக்கு வந்தாச்சுங்க. கிட்ஸுக்கு என்ன முக்கியமோ அதுக்காக நான் மெயினாக வந்திருந்தோம். பொருட்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினதுக்கப்புறமா கிட்ஸுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அதுவும் வந்துடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா தட்டு வடை செட்டு போட்டுருந்தாங்க. சேலம் தட்டு வடை செட்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் டீ காஃபி அப்படின்னு போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நிகழ்ச்சி இருந்தது, பேய் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேய் வீட்டுக்குள்ளே போனாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்ததுங்க உண்மையாலுமே. நாமெல்லாம் பயப்படுறதில்ல, நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே உள்ளுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே எல்லாம் போய் பழகுனதுங்காட்டி நம்மளுக்கு அந்த பேயோட பயம் வந்து தெரியறதில்ல. ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் பயங்கர ஜர்க்காகி போச்சுங்க. எல்லாம் கற்றுன்னு கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட கடைசியாக காமிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பயந்துட்டு, ஆனால் கத்திட்டாங்க எல்லோரும் பயப்படுத்திட்டு தான். உள்ளுக்குள்ளே வந்து ஆள் வந்து பேய் வேஷமாட்ட போட்டு உள்ளே விளையாண்டுருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பயமாட்ட வந்து அப்போ கடைசியாக வந்து சிரிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா பயந்து போயிட்டேங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் வந்து எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே இருக்குது இங்கே, என்ன இல்லையே எல்லாமே இருக்குது. அப்புறம் குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் இருந்து போட்டுருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அப்புறம் தாங்க ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்ற உள்ளுக்குள்ளே ஒன்று போய் காமிச்சிருந்தாங்க. நம்ம வந்து இதெல்லாம் பொம்மை வெளியில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நான்லாம் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, சூப்பராக. குழந்தைகளுக்கெல்லாம் தொட்டு பாலை பிடிச்சலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. டிவியில் பார்ப்பேன்ப்பா அதேப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குப்பா, போய் பிடிச்சி பார்க்குறப்பா, பிடிச்சி விளையாண்டு பார்க்குறப்பா அப்படின்னு சொன்னால் அதே சும்மா தான் எல்லாம் பேசுவாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடல. அப்புறம் வாழை மட்டும் பிடிச்சி ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எத்தனை இருந்தது பாருங்கள் ஜூவில். அப்படியே நம்ம இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் முடிச்சுட்டு பசங்கள்லாம் வந்து அப்பா போட்டிங் இருக்குது அதில் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து பசங்க வந்து போட்டிங் வந்து காத்துட்டு இருந்தேன் போகலாம் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் தனித்தனி ப்ரைஸ் தாங்க. அந்த பேய் வீட்டுக்கு மட்டும்தான் பேய் வீடு வண்ண மீன் காட்சி அந்த இதெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேடு வந்து ஒரு 50 ரூபா வாங்கியிருந்தாங்க. உள்ளே நம்ம ஆக்சுவலாக உள்ளே வர்றப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீங்க, பெரியவங்களுக்கு 50 ரூபா ஒரு ஆளுக்கு. பார்த்தீங்களா போட்டில் விளையாடுறதுனா காலத்துக்கு எங்கே வச்சு விளையாண்டுருக்குறாங்க. சேட்டை பிடிச்ச பையங்க அவங்களாம்.
சுட்டீஸெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க வந்து ஜாலியாக இன்றைக்குமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பிளான் வச்சுருந்தாங்க. 3 நாளுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து வீடியோ போட்டுருந்தேன், ஷார்ட் வீடியோவில். குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த போட்டிங்கில் வந்து என்ஜாய் பண்ண விட்டுட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து இந்த பொம்மை போட்டு வேஷம் போட்டு ஒருத்தர் ஆடினார் இல்லைங்களா, அவர் வந்து குழந்தைகளும் நல்லா சூப்பராக ஆடிட்டு இருந்தாருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக வந்து டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருந்தார் பாட்டுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.